நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அவருக்கு 50,000 ரூபாய் பட்ஜெட்டில் பிசி பில்ட் பண்ணணும், அதுவும் வித் மானிட்டரோட ட்ரிபிள் ஏ டைட்டில்ஸ் எல்லாமே மீடியம் செட்டிங்ஸில் 50 எபிஎஸ்க்கு மேலே ப்ளே பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு பிசி பில்ட் பாசிபிளானு கேட்டால் கண்டிப்பாக பாசிபிள் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு பிசி பில்ட் தான் நம்ம பண்ண போகிறோம் வித் மானிட்டரோட 50,000 ரூபாய் பட்ஜெட்டில். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த பிசி பில்ட் யாருக்குன்னு கேட்டால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக 50,000 ரூபாய் பட்ஜெட் தான் இருக்குது. கிராஃபிக்ஸ் கார்டோட ஒரு பிசி பில்ட் வேணும்னா மட்டும்தான் அவங்களுக்கு தான் இந்த பிசி பில்ட். மற்றவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த பிசி பில்ட் செட் ஆகாது. இன்னும் ஃபியூச்சரில் அப்கிரேட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஏஎம்டியோட 5700 GA சூஸ் பண்ணலாம். அதோட ப்ரைஸிங் இப்போ ட்ராப் ஆகி 20,000 கிட்ட வந்திருக்கு. வெயிட் பண்ணி கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கலாம். மற்றபடி ஸ்ட்ரிக்டாக 50,000 ரூபாய் பட்ஜெட் தான் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இந்த பிசி பில்டும் ட்ரை பண்ணலாம். இந்த பிசி பில்டில் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அது என்னென்னு நான் போக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இப்போ இந்த பிசி பில்டுக்கான CPU கண்டிப்பாக மிட் ரேஞ்சில் இருக்க பெஸ்ட் CPU தான். i3 12th Gen 1200F தான். இது ஆக்சுவலாக ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு CPU. நீங்கள் 11th Gen 10th Gen சூஸ் பண்ணுற வரையுமே இந்த CPU சூஸ் பண்ணலாம். இது ஏன்னா இந்த CPU i5 11th Gen 10th Gen வரையுமே கேமிங்கில் 5% இனிமேல் இம்ப்ரூவ் ஆகுது. அதே வேளையில் AMDயோட 5500 ஈஸியாக பீட் பண்ணிடும். அதோட ப்ரைஸிங் இதை விடையுமே ஹையாக இருக்கும். ஸோ இதுக்குள்ளே பெஸ்ட் ப்ரைஸிங்கில் ரொம்பவே அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு CPUனா அது i3 12th Gen தான். ஸோ இந்த பிசி பில்டுக்கு நாம அதான் சூஸ் பண்ண போகிறோம். 1200F. இதில் 2 வேரியன்ட் இருக்குது, F அப்புறமா நான்-F. இதுக்கு ரெண்டுக்குமே இன்டர்னல் கிராஃபிக்ஸ் மட்டும் தான் டிஃப்ரெண்ட். நமக்கு இன்டர்னல் கிராஃபிக்ஸ் தேவையில்லை, ஏன்னா நம்ம இந்த பிசி பில்டுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு போட போகிறோம். ஸோ நான் இங்கே வித்தவுட் FA சூஸ் பண்ணுறேன். அதுதான் பெஸ்ட் ப்ரைஸிங்காக இருக்குது. அப்புறமா மதர் போர்டு கண்டிப்பாக நம்ம இங்கே ஒரு பட்ஜெட்டான மதர் போர்டு தான் சூஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம பட்ஜெட் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குது. நமக்கு கண்டிப்பாக இங்கே ஒரு பட்ஜெட்டில் ஒரு நல்ல மதர் போர்டு தான் சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ நான் இங்கே H610 தான் சூஸ் பண்ண போகிறேன். அதுலேயுமே MSIயோட தான். MSIலேயே பட்ஜெட்டில் 2 இருக்குது. ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட். இந்த E அப்புறமா இந்த B தான். இந்த Eயில் என்னென்னா அடிஷ்னலாக 2 USB போர்ட் முன்னாடி கொடுப்பாங்க. இதில் அந்த முன்னாடி 2 USB போர்ட் தான் இருக்கும் இந்த B சீரியஸில். ஆனால் அடிஷ்னலாக வைஃபை கீ கொடுக்குறாங்க. அதாவது வைஃபை E கீ. நம்மளால் வைஃபையை M2 சிப் மாதிரி உள்ளேயே போட முடியும். ஸோ ஃபியூச்சரில் நமக்கு வைஃபை அப்கிரேட் பண்ணணுன்னா இந்த மதர் போர்டு தான் ரொம்ப ஈஸியான ஒரு சாய்ஸாக இருக்கும். நான் எங்கேயுமே அதுதான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் இங்கே B தான் சூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா முன்னாடி 2 USB பின்னாடி 2 USB இருக்குது. அதுவே போதுமானது தான். நீங்கள் ஃபியூச்சரில் வைஃபை அப்கிரேட் பண்ண மாதிரி பிளான் இருந்தால் நீங்கள் B சீரியஸ் போகிறதே பெட்டர். நீங்கள் மதர் போர்டே அப்கிரேட் பண்ணுவீங்கன்னா இதை அவாய்ட் பண்ணுங்கள். இதுதான் அந்த மதர் போர்டு. யூஸ்வலாக எல்லா MSIயோட மதர் போர்ட்லையும் வர சேம் டிசைன் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இன்டலோட கோர் பூஸ்ட் டெக்னாலஜி, மெமரி பூஸ்ட் அப்படி எல்லாமே இருக்குது. நமக்கு தேவையான PCIe Gen 4 இருக்குது. நமக்கு இங்கே PCIe Gen 3 போதுமானது தான். ஆனால் இன்கேஸ் நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு அப்கிரேட் பண்ணுறீங்க, அதாவது இந்த பில்டுக்கு நம்ம AMDயோட 6600 போட்டோம்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளால் 60 FPS மேலே அச்சீவ் பண்ண முடியும். இல்லை அதுக்கு மேலே 3060 Ti வரைக்கும் நீங்கள் போடலாம். இந்த பிரச்சனை இல்லை. இந்த ப்ராசஸால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அப்புறமா யூஸ்வலாக எல்லா MSIலையும் வரது தான். நம்ம இதுக்கு முன்னாடி MSIயில் நிறைய பில்ட் பண்ணியிருக்கோம். MSI மதர் போர்டு யூஸ் பண்ணி அதிலே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நிறையவே. ஃபுல்லாக மேனுவலான ஃபேன் கண்ட்ரோல் இருக்குது. அப்புறமா என்னோட பர்சனல் ஃபேவரட் பிக் லைட்டிங் ஃபீச்சர்ஸ் இதுலேயும் இருக்குது. மற்றபடி எதுவும் பெருசாக சொல்கிறது இல்லை. நார்மலாக இன்டெல் 1GB தான். ஸ்டோரேஜுக்கு M2 இருக்குது. USB 3.2 சப்போர்ட் இருக்குது. அப்புறம் PCIe Gen 4. ஆடியோ ஒரு நார்மலான ஆடியோ தான், ரொம்ப ஹைண்ட் ஆடியோலாம் கிடையாது. மற்றபடி MSIயில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் தான். அப்புறமா அவுட் ஆஃப் த பாக்ஸ்லேயே 12th Gen சப்போர்ட் ஆகும். பயோஸ் அப்டேட் பண்ணால் 13th Gen CPU கூட சப்போர்ட் ஆகும். ஆனால் இதில் 13th Gen நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா i3 13th Gen யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த i3 13th Genோட பெஞ்ச் மார்க்கெலாம் நான் பார்த்தேன். அது ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டெல்லாம் கிடையாது. FPSல 3 to 4 FPS தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. அண்ட் நீங்கள் i5 போகிறீங்கன்னா i5 13400F மட்டும் தான் சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே இந்த மதர் போர்டால் எந்த CPUமே ஹேண்டில் பண்ண முடியாது, பாட்டில் நெக் ஆகிடும். ஸோ 13th Genலையுமே நீங்கள் i3 13th Gen i5ல 13400F அது மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே யூஸ் பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது இந்த மதர் போர்டில். ஸோ இதுதான் இந்த மதர் போர்டில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. ஸோ அப்புறமா கிராஃபிக்ஸ் கார்டு இந்த 50,000 ரூபாய் பட்ஜெட்டில் நம்ம கிராஃபிக்ஸ் கார்டுக்காக ஒரு 14,000 அலோகேட் பண்ணியிருக்கோம். அதாவது 14,000க்கு ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு சூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே மற்ற பார்ட்ஸுக்கு எல்லாமே காசு கரெக்டாக இருக்கும். இந்த 14,000ல் நமக்கு இங்கே 2 சாய்ஸ் தான் இருக்குது. Nvidia சைடில் 1650, AMD சைடில் 6400. ஆக்சுவலாக இந்த 2 கிராஃபிக்ஸ் கார்டுமே நான் வாங்கக்கூடாதுன்னு தான் அட்வைஸ் பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்தெந்த கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கக்கூடாதுன்னு. அதில் இந்த 2 கிராஃபிக்ஸ் கார்டுமே இருக்குது. இந்த 2 கிராஃபிக்ஸ் கார்டுமே வாங்கக்கூடாதுன்னு தான் அட்வைஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் நமக்கு இங்கே வேறு ஆப்ஷனே இல்லை. வித் கிராஃபிக்ஸ் கார்டோட வித் மானிட்டரோட 50,000 ரூபாய் பட்ஜெட்டில் வேணும்னா நமக்கு இந்த 2 கிராஃபிக்ஸ் கார்டு தான் இங்கே ஆப்ஷனாக இருக்குது. இந்த 2லையுமே எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா 1650 தான். இதுக்கு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது, இன்டலோட ARC 380. ஆனால் இந்த ARC 380 ஓவர் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 15,000 கிட்ட போகுது.
அதே வேளையில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த 6400க்கும் இந்த 1650க்கும் ஒரு மிடில் தான் இந்த ஆர்க் 380 இருக்குது. ஆர்க் 380 கொஞ்சம் ஓவர் ப்ரைஸாக இருக்குது. அதில் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலுமே அதோட ப்ரைஸிங் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம இங்கே ஆர்க் 380 போக போகிறதில்ல. இதுவே ஒரு ஆர்க் 380 நமக்கு 11,000 10,000 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஒரு பெஸ்ட் கிராஃபிக்ஸ் கார்டு தான். அதோட ப்ரைஸிங் ஆல்மோஸ்ட் 15,000 கிட்ட போகிறதுனால நம்ம இன்டெல் அவாய்ட் பண்ணிட்டோம். AMD 6400 பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால அதையுமே அவாய்ட் பண்ணிட்டோம். மற்றபடி நமக்கு இங்கே இருக்க ஒரே ஆப்ஷன் இப்போது NVIDIAவோட 1650 தான். 1650 சூப்பர் போகலான்னு பார்த்தா சூப்பரோட ப்ரைஸிங் 18,000 கிட்ட இருக்குது. ஆக்சுவலாக 18,000 நம்மளால் NVIDIAவோட 1660 சூப்பரே வாங்க முடியும். இனிமேல் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இங்கே அலோகேட் பண்ணிக்கிற ப்ரைஸில் நமக்கு இருக்குது 1650 மட்டும்தான். இந்த 1650 ஃபியூச்சர் ப்ரூஃப் எல்லாம் கிடையாது. இன்னொரு 1 இயர் போச்சுன்னா இதால் ரொம்ப கஷ்டம் கேம் ப்ளே பண்ணுறதுக்கு. இப்போ கூட நம்மளால் மீடியம் செட்டிங்கில் தான் Cyberpunk அப்புறம் அசாசின் valhalla இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ண முடியும். ஸோ இன்னும் வரப்போகிற காலங்களில் இனிமேல் கிராஃபிக்ஸ் இன்டென்சிவாக நிறைய கேம்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி கேம்ஸ் இதால் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் 50,000 பட்ஜெட்டில் APU பில்டு சஜஸ்ட் பண்ணுவோம். APU பில்டுனா AMDயோட 5700G 5600G 50,000 பட்ஜெட்டில் நம்மளால் 5700G சூஸ் பண்ண முடியும். ஆனால் கிராஃபிக்ஸ் கார்டு நம்மளால் அப்போ போட முடியாது. அதை சூஸ் பண்ணால் ஏன்னா அந்த CPUயோட ப்ரைஸிங் 20,000 இருக்கும். ஃபியூச்சரில் தான் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே உங்களுக்கு கண்டிப்பாக கிராஃபிக்ஸ் கார்டோடு தான் பண்ணணும்னா இந்த 1650 தான் நமக்கு வேறு வழியே இல்லை. ஸோ இங்கே நம்ம அதை தான் சூஸ் பண்ண போகிறோம். இதோட பெஞ்ச் மார்க்கிங்கெல்லாம் நான் கடைசியில் காட்டுறேன் எந்தெந்த கேம் எவ்வளோ FPSல ரன் ஆகுதுன்னு. ஸோ நான் இங்கே 1650 தான் சூஸ் பண்ண போகிறேன் NVIDIAவோடது. அதில் தான் ஜிகாபைட்டோட 1650 தான் சூஸ் பண்ண போகிறேன். இந்த கிராஃபிக்ஸ் கார்டு பற்றி பார்த்தோம்னா இதுதான் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு. ஆக்சுவலாக இது ஒரு லோ ப்ரொஃபைல் கிராஃபிக்ஸ் கார்டு தான். இந்த காலத்தில் அது ரீசெண்ட் டைமில் மேபி ரொம்ப பெட்டராக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ எல்லாம் இதுவும் ஒரு லோ ப்ரொஃபைல் கிராஃபிக்ஸ் கார்டு தான். மற்றபடி பெருசாக சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை. 4GB VRAM தான் இருக்குது. நம்மளால் கேமிங் மட்டும் தான் பண்ண முடியும். கேமிங் ப்ளஸ் ஸ்ட்ரீமிங்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எடிட்டிங் நார்மலாக பண்ணலாம். பெருசாக எதுவும் சொல்கிற மாதிரி இருக்காது. நார்மலாக பண்ணலாம். நீங்கள் கேமிங் கிளிப்ஸ் எல்லாம் எடிட் பண்ணுறீங்கன்னா பிரச்சனை இருக்காது. மற்றபடி கேமராவில் ரெக்கார்ட் பண்ண ஃபுட்டேஜ் எல்லாம் எடிட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் லேக் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அப்புறமா பவர் சப்ளை. இது லோ ப்ரொஃபைல் கிராஃபிக்ஸ் கார்டு பட்ஜெட் CPUங்கிறதால பவர் சப்ளைலாம் அதிகமாக தேவைப்படாது. நமக்கு இங்கே 550 வாட்டே போதுமானதாக இருக்கும். 550 வாட்லேயே கொஞ்சம் நல்ல ஒரு பவர் சப்ளையாக சூஸ் பண்ணால் போதும். ரொம்ப சீப்பாகலாம் போக தேவையில்லை. இங்கேயும் பவர் சப்ளைக்குமே நான் ஜிகாபைட் தான் சூஸ் பண்ணுறேன். ஸோ ஜிகாபைட் பவர் சப்ளை பற்றி நாம் நிறைய பார்த்துருப்போம். நம்மளோட PC பில்ட்லேயே முக்கால்வாசி PC பில்ட்லேயே ஜிகாபைட் பவர் சப்ளை தான் இருக்கும். இதுதான் அந்த பவர் சப்ளை. யூஸ்வலாக நீங்கள் ஜிகாபைட் சைட்லேருந்து 750 650 எது போனாலுமே இதே சேம் காம்பனன்ட்ஸ் தான் இருக்கும். அதுலேயுமே அதே சேம் ஃபேன். அப்புறமா நமக்கு தேவையான அந்த ஓவரால் ப்ரொடக்ஷன் ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி எல்லா ப்ரொடக்ஷனுமே இதுக்கு தேவையானது. ஸோ இந்த PSC பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னா நான் PSCக்காக தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் இந்த சர்டிஃபிகேட் பற்றி எந்த PSC சூஸ் பண்ணுறது, எப்படி நம்ம பில்டுக்கு பவர் சப்ளை இவ்வளோ தான் தேவைன்னு கால்குலேட் பண்ணுறது, அதை பற்றி ரொம்பவே ஷார்ட்டாகவும் புதிய மாதிரி எக்ஸ்பிளேஷன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்தா உங்களுக்கு பவர் சப்ளை பற்றி ரொம்ப நல்லா இன்னும் ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ரோசன் பவர் சப்ளையே போதுமானது தான். அவங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தா புரியும். ஸோ அதுக்கப்புறமா கேபினட். இந்த பட்ஜெட்லேயே கேபினட் சூஸ் பண்ணுறது தான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நிறைய பட்ஜெட் கேபினட்ஸ் இருக்குது. இருந்தாலுமே அதிலெல்லாம் எனக்கு அது ஸ்டாட்டிஃபிகேஷன் இல்லை. நிறையவே ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதில் எல்லாமே. அதுவும் இல்லாமல் ஏர் ஃப்ளோக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு நான் பார்த்தேன். ஸோ அதனால நான் இங்கே கேமராஸோட எலைட் E1 தான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த கேபினட் பற்றி பார்த்தோம்னா இது ஒரு நார்மலான கேபினட் தான். ஆனால் மற்ற ரொம்ப பட்ஜெட்டில் கம்பேர் பண்ணும்போது இது ஓகே தான். இதில் ஒரு ARGB ஃபேன் இருக்குது. ஸோ ARGBன்னா அட்ரஸபிள் ARGB தான். ஸோ நம்ம மதர் போர்டில் கனெக்ட் பண்ணால் இதோட லைட்டிங்கையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். RGBக்குன்னு செப்பரேட்டாக பட்டனும் கொடுத்துருக்காங்க. இல்லைனா நம்ம மதர் போர்ட் சாஃப்ட்வேரில் கூட அதை கண்ட்ரோல் பண்ணலாம். அப்புறம் நம்ம AO மவுண்டிங். டாப்பில் நம்மளால் 240 mm வரைக்கும், ரியரில் 120 ஃபேன் தான் அப்படியே வந்துடும். முன்னாடி நம்மளால் 360 mm வரைக்குமே மவுண்ட் பண்ண முடியும். அப்புறமா இந்த பட்ஜெட்டில் ரொம்பவே லெந்தியான GPU நம்மளால் இந்த கேஸில் மட்டும்தான் மவுண்ட் பண்ண முடியும். அப் டு 340. ஸோ அந்த அளவுக்கெல்லாம் நம்ம அப்கிரேட் பண்ணுவோமான்னு தெரில. அப்புறமா யூஸ்வலாக நார்மலாக ஒரு பட்ஜெட் கேபினெட்டில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குமோ அது எல்லாமே இருக்குது. கேபிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு கூட கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ இதுதான் அந்த கேபினெட். கேபிள் மேனேஜ்மெண்ட்டுக்காக ரொம்பவே நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதே வேளையில் PSC சேம்பர் இருக்கனால நம்மளால் தேவையில்லாத கேபிள்ஸை அங்கே ஹைட் பண்ண முடியும். நம்ம இந்த பில்டுக்கு செமி மாடலர் இல்லைனா ஃபுல்லி மாடல் PSC எல்லாம் சூஸ் பண்ணல. நார்மலான ஒரு PSC தான் சூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதில் தேவையில்லாமல் சேட்டா கேபிள்ஸ் அதெல்லாம் ஹைட் பண்ணணும்னா நம்மளால் இந்த PSC சேம்பர்லேயே ஹைட் பண்ண முடியும். ஸோ அப்புறமா ரேம் சூஸ் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக மினிமமாக 3200 சூஸ் பண்ணுவோம். இப்போ ரேமோட ப்ரைஸிங் எல்லாமே கொஞ்சம் ட்ராப் ஆகிட்டே வருது DDR4 வருது. ஏன்னா DDR5 மார்க்கெட்டில் வந்துடுச்சு. அதனால் ஸோ ரேம் சூஸ் பண்ணும்போது நாங்கள் 3200 MHz போட்ட பாருங்க. இது எல்லாமே 3200 MHz ரேம் தான்.
ஆனால் இதில் எல்லாமே நம்மளால் சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் பாருங்கள், இந்த டாப்பில் இருக்க இந்த மூணுமே ஆக்சுவலாக CL22 ரேம், அதாவது அதோட லேட்டன்சி CL22 வரைக்குமே இருக்கும். மற்றது எல்லாமே CL16. நீங்கள் CL16 போகிறது தான் ஒர்த்துன்னு சொல்லுவேன் இதுலேருந்து இந்த பட்ஜெட்டுக்கு. ஸோ இப்போ ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இது CL22, இது CL16. இது $200 கிட்ட தான் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டுக்கு நம்ம CL16 சூஸ் பண்ணுறதே பெட்டர்னு சொல்லுவேன். ஸோ நான் இங்கே நல்ல தெரிஞ்ச பிராண்டாக இருக்கிறதுனால G-Skill'ே சூஸ் பண்ண போகிறேன். இது ஒரு நல்ல ரேம் தான், G-Skill ஒரு லெஜெண்டரி ரேம்னே சொல்லலாம். இது CL16 ரேம் தான் 3200. நம்ம கண்டிப்பாக 2 ஸ்டிக் சூஸ் பண்ணி தான் ஆகணும். சிங்கிள் ஸ்டிக்கால் நம்மளால் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா அச்சீவ் பண்ண முடியாது இந்த காலத்தில். ஸோ கண்டிப்பாக நம்ம 2 ஸ்டிக் தான். நான் G-Skill'ோடதே சூஸ் பண்ண போகிறேன் இங்கே ரெண்டுமே. ஸோ இந்த ரேம் பற்றி ஆல்மோஸ்ட் எல்லா PC Build பண்ணுற எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. G-Skill'னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை பற்றி நம்ம இங்கே பேச போகிறதில்ல. அப்புறமா HDD கண்டிப்பாக நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். NVMe PCI SSD தான் சூஸ் பண்ணுவோம். அதுலேயும் மினிமமாக 500 GB. ஸோ இப்போ WD-யோட ப்ளூ NVMe SSD ப்ரைஸ் டாப் ஆகிருக்கு. உண்மையிலே ஒரு நல்ல ஒர்த்தான SSD தான். மற்ற SSD கூட கம்பேர் பண்ணால் 500 GB இந்த ப்ரைஸிங்கில் கிடைக்குது. ஸோ நம்ம இங்கே அதையே சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ரைஸிங் 42,700 இருக்குது. மானிட்டரோட மற்ற எல்லா கமெண்ட்ஸுமே சூஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மானிட்டரை சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பட்ஜெட்டில் ஒரு கேமிங் மானிட்டர் கிடைக்குமான்னு கேட்டால் இதுக்கு நான் அதையும் காட்டுறேன் பாருங்கள். ஆனால் இந்த வெப்சைட்டில் கிடையாது. மானிட்டர் எப்போவுமே அமேசானில் தான் அதிகமாக இருக்கும். இதுதான் அந்த மானிட்டர். அதுவும் பட்ஜெட்லேன்னு வந்தால் ஏசர் நிட்ரோ தான். இது ஒரு 1 ms 75 Hz. ஆக்சுவலாக எதுக்காக கண்டிப்பாக 1 ms நான் சூஸ் பண்ணியிருக்கேன்னா காம்படிட்டிவ் கேமிங். நம்ம இதில் எந்த AAA டைட்டில் ப்ளே பண்ணுறோமோ இல்லையோ, காம்படிட்டிவ் கேமிங்கில் நல்ல ஒரு FPS அச்சீவ் பண்ண முடியும். அதாவது CSGO, Valorant இந்த மாதிரி கேம்ஸில் நல்ல FPSே கிடைக்கும். ஏன்னா காம்படிட்டிவ் கேம்ஸுக்கு நம்ம ஹை செட்டிங்ஸில் தான் ப்ளே பண்ணணும் தேவையில்லை. லோ செட்டிங்ஸில் கூட ப்ளே பண்ணலாம். லோ செட்டிங்கில் ப்ளே பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் 150 FPSக்கு மேலே அச்சீவ் பண்ண முடியும். அதனால தான் 1 ms மானிட்டர் சூஸ் பண்ணுறேன். இந்த 1 ms காம்படிட்டிவ் கேம்ஸில் ரொம்பவே ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். அப்புறமா 75 Hz. இந்த பட்ஜெட்டில் அதாவது 10,000க்குள்ளே நமக்கு 75 Hz தான் கிடைக்கும். டிஃபால்ட்டாக இதில் 65 Hzல இருக்கும். மானிட்டர் வாங்கினதுக்கப்புறமா டிஸ்பிளே செட்டிங்ஸில் போய் 75 Hzக்கு மாற்றிக்கலாம். 60 Hz வாங்குறதுக்கு இந்த 75 Hz எவ்வளோ பெட்டர் தான். கண்டிப்பாக உங்களால் ஒரு சேஞ்ச் நோட்டீஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இருக்கும். மற்றபடி 1080p மானிட்டர் தான். 21 inch தான் சூஸ் பண்ணிக்கோம். 21.5. அதுக்கு மேலே போனீங்கன்னா நீங்கள் 9,000 10,000 பே பண்ண மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த ப்ரைஸிங் இந்த மானிட்டருக்கு பே பண்ணுறது ஒர்த்து கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் இந்த மானிட்டரே போகலாம். ஏன்னா இதுக்கப்புறமா நீங்கள் மானிட்டர் அப்கிரேட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக 10,000க்கு மேலே தான் பட்ஜெட் போகும். ஏன்னா அதுக்கு கீழே எல்லாமே இந்த ஸ்பெக்ஸுக்கு சிமிலராக தான் இருக்கும் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ நீங்கள் பே பண்ணுறது அவ்வளோ ஒர்த்தாக இருக்காது. ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் மானிட்டர் அப்கிரேட்னா இதுக்கு மேலே என்ன 11,000 12,000 அந்த மாதிரி தான் பட்ஜெட் போகும். 10,000க்குள்ளே இது வாங்குறது எவ்வளோ பெட்டர். அப்புறமா இதில் ஸ்பெஷலாக சொல்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. நார்மலாக ஒரு மானிட்டரில் இருக்க ஃபீச்சர்ஸ் தான். ஏசரோட மானிட்டரில் வர அதே சேம் சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ். அப்புறமா AMD ஃப்ரீசிங். ஸோ உங்களுக்கு AMDயோட ஃப்ரீசிங் ஜிங்ஸிங் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். அப்புறமா ஸ்பீக்கர்ஸ் கூட கொடுத்துருக்காங்க இதில். ஸோ ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசான இருக்காது. நீங்கள் நார்மலாக உங்கள்கிட்ட எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் இல்லைன்னா யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கேமிங்க்கு ஹெட்ஃபோன் தான் அட்வைசபிள். மற்றபடி சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அது எதுவும் ஸ்பெஷலாக இல்லை. VA பேனல் தான், IPS கிடையாது. இந்த பேனல் ஓகே தான். ஏன்னா நம்ம இந்த பில்டை கம்ப்ளீட்டாக கேமிங்கான தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். கேமிங்க்கு இந்த VA பேனல் ஓகே தான், இந்த பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மானிட்டரோட ப்ரைஸிங் 7,500 இருக்குது. ஸோ நம்ம இப்போ டோட்டல் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஈக்குவலான ப்ரைஸிங்னா சும்மா ஒரு மானிட்டர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இந்த வெப்சைட்டில் அந்த மானிட்டர் கிடையாது. சும்மா அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மானிட்டர் ஏதோ இந்த மானிட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த காம்பனன்ஸோட இந்த மானிட்டரோட இதோட ப்ரைஸிங் 15,100, அதாவது 15,200 வரும். ஆக்சுவலாக 15,200க்கு இது எவ்வளோ பர்ஃபார்மன்ஸை கொடுக்குதுன்னு நம்ம பெஞ்ச் மார்க்கில் பார்ப்போம் பாருங்க. We're gonna move quick and we're gonna keep cool. My job, my score, get your own! King Age was a time of warriors and legends. In Valhalla, you will find the largest variety of enemies ever. And I'm a big dreamer. ஸோ இப்போ எல்லாம் பெஞ்ச் மார்க் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இதால் ஹை செட்டிங்ஸ்லேருந்து மீடியம் செட்டிங்ஸ் வரைக்குமே எல்லா AAA டைட்டில் கேம்ஸுமே இதால் ஹேண்டில் பண்ண முடியும். இருந்தாலும் நான் ஏன் இந்த GPUவை ரெக்கமெண்ட் பண்ணல, ஏன் இந்த GPUவை அவாய்ட் பண்ண வேண்டிய லிஸ்ட்டில் வச்சுருக்கேன்னா, நீங்கள் Cyberpunk அப்புறமா வல்ஹல்லாவோட பெஞ்ச் மார்க் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா அசாசின் கிரீட் வல்ஹல்லா நம்மளால் மீடியம் செட்டிங் 1080pலேயே 50 FPS தான் கிடைக்குது. அதுவே Cyberpunk சேம் 1080p மீடியம் செட்டிங்கில் நமக்கு
37 FPS தான் கிடைக்குது. ஸோ இதுவே நினச்சி பாருங்கள், இன்னும் வரப்போகிற அப்கமிங் கேம்ஸை நம்மளால் 1080p மீடியம் செட்டிங்ஸில் இதே FPS அச்சீவ் பண்ண முடியுமான்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம் தான் ஆக்சுவலாக. இதுவே ஒரு நெக்ஸ்ட் ஜென் அசாசன் கிரீட் கேம் வருதுன்னு நினச்சி பாருங்கள், மீடியம் செட்டிங்ஸில் ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். அதே சைபர் பங்கோட நெக்ஸ்ட் வெர்ஷன் நினச்சி பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷன்லேயே நம்மளால் மீடியம் செட்டிங்ஸில் 37 FPS தான் அச்சீவ் பண்ண முடியுது. இன்னுமே ஒரு நெக்ஸ்ட் கேம் வந்துச்சுன்னா அது இன்னுமே கிராஃபிக்ஸ் இன்டென்சிவாக இருக்கும். அதில் நமக்கு 30 FPS கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இந்த கிராஃபிக்ஸ் கார்டை நான் அவாய்ட் பண்ண சொல்லியிருந்தேன். இந்த கிராஃபிக்ஸ் கார்டு எந்த ஒரு விதத்துலையுமே ஃபியூச்சர் ப்ரூஃப் கிடையாது. அதனால தான் நம்ம APU பில்ட் சூஸ் பண்ணுவோம். இந்த பட்ஜெட்டில் கிராஃபிக்ஸ் கார்டு மட்டும் மினிமமாக ஒரு 6600 AMDயோட சூஸ் பண்ணுவோம். Nvidia சைட்லேருந்து RTX 2060 இல்லைனா 3060 சூஸ் பண்ணுவோம். இதனால தான் இந்த பட்ஜெட்டில் நாம் கிராஃபிக்ஸ் கார்டு கொடுக்குறதில்ல. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக கிராஃபிக்ஸ் கார்டோட தான் ஒரு PC பில்ட் பண்ணணும், 50,000க்கு மேலே ரொம்ப ஈஸியாலாம் காசு சேவ் பண்ண முடியாது, எடுக்க முடியாதுன்னா நீங்கள் போகலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இருக்க எல்லா AAA டைட்டில்ஸ் கேமுமே நம்மளால் மீடியம் செட்டிங்ஸில் ப்ளே பண்ண முடியும் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வீடியோ வேணும்னா, PC பில்ட் ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின் இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கு வீடியோ போடுறேன், உங்களோட டவுட்டும் கிளியர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள்.